السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الله الذي خلقكم من ضعف ثم جعل من بعد ضعف قوة ثم جعل من بعد قوة ضعفا وشيبا. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: اغتنم خمسا قبل خمس، شبابك قبل هرمك، وصحتك قبل سقمك، وغناك قبل فقرك، وفراغك قبل شغلك، وحياتك قبل موتك، أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகுக. நம் உயிரிலும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், நற்பாக்கியங்கள் நிறைந்த அவருடைய உம்மத்தினர்கள், சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், அஹ்தாபுகள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், பெரியோர்கள், நல்லோர்கள், குறிப்பாக இந்த ஜும்மாவிலே நம் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் நிறைவான அன்பும் அருளும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹு ஜல்ல ஷானுஹு வ தஆலா மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு 3 விதமான பருவங்களை அமைத்து கொடுத்திருக்கிறான். அந்த 3 விதமான பருவத்தை திருக்குரானிலே அழகாக கூறுகிறான். பலகீனமான ஒரு பருவம், அதற்கு பிறகு ஒரு பலமான ஒரு பருவம், மீண்டும் பலகீனமான ஒரு பருவம் என்று சிறு குழந்தை பருவத்தையும், வாலிப பருவத்தையும், வயோதிக பருவத்தையும் திருக்குரானிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அல்லாஹுல் லதீ ஹலகக்கும், அல்லாஹு தஆலா உங்களை படைக்கக்கூடிய அல்லாஹ், மின் ضعஃபின் ثم جعل من بعد ضعف قوة. அல்லாஹ் உங்களை எப்படி படைத்திருக்கிறான் என்றால் பலகீனமாக படைத்திருக்கிறான். அந்த பலகீனத்திற்கு பிறகு ஒரு சக்தியை கொடுக்கிறான். பிறக்கக்கூடிய குழந்தை பருவமும் சரி, அதற்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த சிறுமை பருவமும் சரி, அந்த குழந்தையினுடைய பருவத்தை ரப்புல் ஆலமீன் பலகீனமான பருவம் என்று கூறுகிறான். அதற்கு பிறகு ثم جعل من بعد قوة, பிறகு அல்லாஹு தஆலா ஒரு சக்தி வாய்ந்த பருவத்தை கொடுத்திருக்கிறோம், சக்தியை கொடுத்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அதுதான் வாலிப பருவம். பிறகு மீண்டும் கூறுகிறான், மின் பஅதி குவ்வத்தின் ضعفன் வஷைபா. அந்த வாலிப பருவத்திற்கு பிறகு, சக்தியான பருவத்திற்கு பிறகு மீண்டும் பலகீனமான, வயோதிகமான, நரைக்கக்கூடிய பருவத்தை தந்திருக்கிறோம் என்று கூறுகிறான். அன்பானவர்களே, இந்த 3 பருவத்திலே அல்லாஹு தஆலா முதலாம் இருக்கக்கூடிய குழந்தை பருவம், அதிலே நம்மிடத்திலே பலம் இருக்காது, அது பலகீனமான பருவம். 3வது இருக்கக்கூடிய வயோதிக பருவம், அந்த வயோதிக பருவத்திலும் நம்முடைய உடலுடைய உறுப்புகள் எல்லாம் தளர்வை அடைந்ததற்கு பிறகு அதுவும் ஒரு பலகீனமான பருவம். பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, 2 வகையான குழந்தைகள் இருக்கிறார்கள். ஒன்று தொட்டிலே இருக்கக்கூடிய நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகள், 2வது வயதிலே அதிகமாக அடைந்த நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய தாதா தாதிகள். இவர்களும் ஒரு குழந்தைகள் தான். அவர்களும் குழந்தையுடைய குணம் அவர்களிடத்திலே வந்துவிடும். அவர்களும் ஒரு பலகீனமான பருவம். இதில் அல்லாஹு தஆலா 2 பலகீனமான பருவத்திற்கு மத்தியிலே ஒரு பலமான பருவத்தை தந்திருக்கிறோம் என்று சொல்லக்கூடியதுதான் இந்த வாலிப பருவம். வாலிப பருவத்தை ரப்புல் ஆலமீன் இப்படி அழகாக திருக்குரானிலே சொல்லி காட்டுகிறான். அன்பானவர்களே, உலகத்திலே எல்லோருக்கும் இந்த வாலிப பருவத்தின் மீது ஒரு ஆசை உண்டு.
சிறுவர்களிடத்திலே கேட்டு பார்த்தால் அவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும், நம்மளும் எப்போ இந்த அண்ணன்களை மாதிரி பெருசாகும், நம்மளும் வண்டி ஓட்டலாம், நம்மளும் ஃபோன் வாங்கலாம், நம்மளும் ஊர் சுற்றலாம், இப்படி நிறைய ஆசைகள். அந்த குழந்தைகளுடைய ஆசையில் இருக்கக்கூடியது என்ன? வாலிப பருவம். அதே போன்று வாலிபத்தை கடந்து வயோதியத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடத்திலே முதிர்ச்சியெல்லாம் அடைந்ததற்கு பிறகு நுட்பங்களை எல்லாம் பெறக்கூடிய அந்த நேரத்திலே அவர்களுக்கு அந்த சக்தி இருக்காது, உடலிலே அந்த ஆற்றல் இருக்காது. அப்போ அவர்கள் ஆசைப்படுவார்கள், இந்த நேரத்தில் நமக்கு அந்த வாலிப பருவம் இருந்திருந்தால் நம்ம அதை செஞ்சிருக்கலாமே அப்படின்ற ஒரு ஆசை அவர்களுக்கும் வரும். எனவே சிறு பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்களும் ஆசைப்படுகிறார்கள், பெரியவர்களாக இருக்கக்கூடியவர்களும் ஆசைப்படுகிறார்கள். அப்படி ஒரு பருவத்தை ரப்புல் ஆலமீன் இந்த வாலிப பருவத்திற்கு தந்திருக்கிறான். மட்டுமல்ல, அதை தான் சுவனத்தினுடைய வயதாகவும் தேர்வு செய்திருக்கிறான். சுவனத்தில் இருக்கக்கூடியவர்கள் இந்த துனியாவில் 90 வயசுல வஃபாத் ஆகினவங்க கூட சொர்க்கத்தில் இருக்கும் பொழுது அவருடைய வயசு 33, வாலிப பருவத்தில் தான் இருப்பார்கள். எனவே சுவனத்திலே அனுபவிக்கக்கூடிய பருவமாக வாலிப பருவம் என்றது அனுபவிக்கக்கூடிய காலம். இந்த வயசுல எவ்வளவு அனுபவிச்சுக்கணும்னு சொல்லுவாங்க அல்லவா? சுவனத்தினுடைய வயதாக அல்லாஹு தாலா அனுபவிப்பதற்கு வாலிப பருவத்தை சுமார் ஒரு 30-33 வயதை அல்லாஹு தாலா தேர்வு செய்கிறான். அந்த வாலிப பருவத்தை ஒரு மனிதன் சரியான முறையில் கையாள வேண்டும். கையாளாவிட்டால் அதற்கான கேள்வி கணக்கு மறுமையில் இருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லா தஸூலு கதமன் அப்தி யௌமல் கியாமத்தி, ஒரு அடியாருடைய பாதம் நீங்க முடியாது. இந்த 4 கேள்விக்கு பதில் சொல்லாம ஒரு அடியார் மறுமை நாளிலே நகர முடியாது. ஹத்தா யுஸ்அல அன் உமரிஹி ஃபீமா அஃப்ன. முதல் கேள்வி, உன்னுடைய வயதை நீ எப்படி செலவு செய்தாய்? இரண்டாவது கேள்வி, வஅன் இல்மிஹி, எப்படி உன்னுடைய கல்வியை நீ எப்படி செலவு செய்தாய்? இப்படி நிறைய கேள்விகள் இருக்கிறது. எப்படி சம்பாதித்தாய், எப்படி செலவு செய்தாய், இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய கேள்விகளிலே முக்கியமான ஒரு கேள்வி, உன்னுடைய வயோதிக பருவத்தை எப்படி கழித்தாய்? முதல் கேள்வி, உன்னுடைய வாழ்க்கைய வயசை எப்படி கழிச்சென்றதிலே வயோதிகமும் வந்துவிட்டது. ஆனால் தனியாக ஒரு சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய வயோதிக பருவத்தை எப்படி கழித்தாய் என்கிற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடியார் மறுமையிலே அவருடைய பாதம் நகர முடியாது, அவர் சுவனத்திற்கு நுழைய முடியாது. எனவே அந்த கேள்விக்கான பதிலை ஒரு வாலிபத்தில் இருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் நன்கு கவனித்துக் கொள்ள வேண்டும். அந்த பதிலை இந்த துனியாவிலே தயாரித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானு வ தஆலா திருக்குர்ஆனிலே சில வாலிபர்களை கூறுகிறான். அவர்கள் செய்த சில பணிகளை எல்லாம் கூறுகிறான். முதலிலே அதிலே நமக்கு நினைவு வரக்கூடியது ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய இடத்துல நிறைய விதமா அல்லாஹ் தஆலா அடையாளம் படுத்துகிறான். பரிபூர்ணமான ஒரு அடியார் என்று கூறுகிறான், தூய்மையான ஒரு முஸ்லிம் என்று கூறுகிறான். இப்படி நிறைய இடத்துல ஒவ்வொரு விதமாக அடையாளப்படுத்தக்கூடிய அல்லாஹ் ஒரு இடத்திலே மட்டும் அல்லாஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காலு சமிஅனா ஃபதன், வாலிபர் என்று அடையாளப்படுத்துகிறார். யுகாலு லஹு இப்ராஹிம், அந்த வாலிபருக்கு பெயர் இப்ராஹிம். ஊரெல்லாம் சேர்ந்து சிலை வணக்கத்திலே மூழ்கி இருக்கும் பொழுது, ஊரெல்லாம் சிலை வணக்கத்திலே மூழ்கி திளைத்து இருக்கின்ற அந்த நேரத்திலே அல்லாஹ் ஒருவன், சிலை வணக்கம் இல்லை, சிலைக்கு எந்த சக்தியும் இல்லை, சிலை பேச முடியாது, சிலை உண்ண முடியாது, சிலையால் கேட்க முடியாது, சிலையால் உதவி செய்ய முடியாது என்று தைரியமாக ஊரிலே ஒரே ஒரு வாலிபர் சொல்கிறார். அந்த வாலிபருக்கு பெயர் இப்ராஹிம் என்று திருக்குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. வெறும் இப்ராஹிம்னு சொல்லல, அல்லாஹ் சொல்லும் பொழுது வாலிபர் இப்ராஹிம் அப்படின்றான். காரணம், அந்த வாலிப பருவத்திற்கு இருக்கக்கூடிய துணிச்சல், இந்த வாலிப பருவத்திலே செய்ய வேண்டிய அந்த துணிச்சல், இருக்க வேண்டிய அந்த துணிச்சலை ரப்புல் ஆலமீன் சத்தியத்தின் மீது, சத்தியத்தினுடைய பாதையில இருக்கக்கூடிய வரை திருக்குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இப்படி அடையாளப்படுத்தக்கூடிய இறைவன் இன்னும் சில வாலிபர்கள் திருக்குர்ஆனிலே வருகிறார்கள். குறிப்பாக சூரத்துல் கஹஃப் என்று சொல்கிறோம் அல்லவா, வெள்ளிக்கிழமை ஓதக்கூடிய இந்த சூரத்துல் கஹஃப், அந்த சூரத்துல் கஹஃப் குகைவாசிகள், அந்த குகைவாசிகளிலே 7 வாலிபர்கள் அல்லாஹ் தஆலா அவர்களையும் அடையாளப்படுத்துகிறான். இன்னஹும் ஃபித்யத்துன் ஆமனு பிரப்பிஹிம் வஸித்னாஹும் ஹுதா,
அவர்கள் அல்லாஹ்வை ஈமான் கொண்ட வாலிப கூட்டம். அவர்களை அல்லாஹு தாலா அவர்களுடைய ஜித்னாஹும் ஹுதா, அவர்களுடைய நேர்வழியை அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தினான். என்ன செய்தார்கள்? அநியாயக்கார ஆட்சியாளருக்கு எதிராக அல்லாஹ் ஒருவனை நம்பி அவர்கள் அந்த 7 வாலிபர்கள் ஊரை விட்டு வருகிறார்கள். அவர்களுடன் சேர்ந்து ஒரு நாய் வருகிறது. திருக்குர்ஆன் இதெல்லாம் சொல்கிறது. நாயை காட்டி கொடுக்கும் அப்படின்றதுனால அவன் நாயை சேர்த்துக்கல. இருந்தாலும் அந்த நாய் விடுறதா தெரியல, அவங்க கூடயே வருது. உலகம் பிரமிக்கக்கூடிய அந்த வரலாறு. சுமார் 300 ஆண்டுகள் அவர்கள் உறங்கினார்கள் என்ற அந்த வரலாறு. அவர்களுடன் சேர்ந்து இருந்த அந்த நாயும் 300 ஆண்டுகள் உறங்கியது. இப்போ அநியாயக்கார ஆட்சியாளர் அரசருக்கு எதிராக அல்லாஹ் ஒருவன் என்று சொல்லி அந்த ஊரை விட்டு ஒதுங்கி வந்த அந்த 7 பேர்களை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே அடையாளப்படுத்தும் போது இன்னஹும் ஃபித்யத்துன், அவர்கள் வாலிபர்கள் என்று கூறுகிறான். அந்த வாலிப பருவத்திலே சிலர் அந்த வாலிப பருவத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தக்கூடியவர்கள், வெற்றி பெற்றவர்களும் இருக்கிறார்கள். அதே வாலிப பருவத்திலே தவறுகளை செய்தவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை முழுவதும் அதனால் இழந்தவர்களும் இருக்கிறார்கள். பொதுவாக வாலிப பருவத்தில் அதிகமான தவறுகளை செய்வதற்கான வாய்ப்புகள் தானாக அமையும். அந்த அமைகின்ற நேரத்திலே ஒரு முஸ்லிம், ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும், குறிப்பாக ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும்? ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருக்குர்ஆனிலே ரொம்ப அற்புதமான ஒரு சூறாக்களிலே வரிசையிலே சூரா யூசுப். நஹ்னு அல்லாஹு தஆலா சொல்லும் பொழுது அஹ்ஸனுல் கஸஸ், அழகிய வரலாறு. வேற எதுக்கும் இப்படி ஒரு வரலாறு அல்லாஹ் சொல்லலை, இந்த வார்த்தையை பயன்படுத்தல. சூரா ஆரம்பித்ததிலிருந்து கடைசி வரை ஒரே சூறாவிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி மட்டும்தான் அந்த சூறா வருகிறது. வாய்ப்புள்ளவர்கள் யூசுப் சூறாவை அதனுடைய தமிழாக்கத்தை எடுத்து படித்து பாருங்கள். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். அவருடைய வரலாறுகளை பயானில் கூட கேட்டு பாருங்கள். அவ்வளவு ஆக்கப்பூர்வமான ஒரு வரலாறு. நாம் எந்த ஒரு மனோநிலையில் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில இருந்தாலும் அவர்களுடைய வரலாறிலிருந்து நமக்கு ஒரு படிப்பினை கிடைக்கும். அது வாலிப பருவமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளராக இருந்தாலும் சரி, நிறைய பங்களிப்புகள் இருக்கிறது அவருடைய வரலாறு. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாலிபராக இருக்கும் பொழுது அரசவையில் இருக்கக்கூடிய அரசி தவறுக்கு அழைக்கிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அழகுனா அழகு, அப்படி ஒரு பிரம்மாண்டமான அழகு. அவர்களை நோக்கி பல பெண்கள் பாய்ந்தார்கள், எல்லாத்தையும் துரத்தினார்கள், உதறிவிட்டு சென்றார்கள். எல்லார்கிட்ட இருந்தும் தப்பிச்சாச்சு, ஆனா அரசியிடத்திலிருந்து தப்பிக்க முடியல. தவறுக்கு அழைக்கிறாள், செய்தே ஆக வேண்டும் என்று கூறுகிறாள். அந்த நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நிறைய செய்திகளை செய்கிறார்கள். முதலில் அவர்கள் வராவதத்துல்லதி ஹுவ ஃபீ பைத்திஹா நஃப்ஸிஹி வ கல்லகத்தில் அபுவாப் வ காலத் ஹைதலக், அந்த அரசி தவறக்க அழைக்கும் பொழுது கால வஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாப்பானாக என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ்விடத்தில் அவர்கள் துஆ செய்யக்கூடிய அந்த துஆ வருகிறது, யா அல்லாஹ், இந்த தவறை விட நான் சிறைக்கு செல்வதை விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தவறை செய்யாமல் சிறைக்கு சென்றார்கள் ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஒன்று தவறு செய்யணும், இல்லாட்டி சிறைக்கு போகணும். அவங்க தேர்ந்தெடுத்தது ஜெயில். தவறு செஞ்சாதான சிறை, தவறு செய்யாமல் அவர்கள் சிறைக்கு செல்கிறார்கள். எல்லா வாய்ப்புகளும் வருகிறது, தவறு செய்வதற்கான எல்லா சூழ்நிலைகளையும் அமைகிறது. அதுவும் ஊரினுடைய நாட்டினுடைய அரசி. அந்த நேரத்திலும் அவர்கள் அல்லாஹுக்கு அஞ்சுகிறார்கள். தவறுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் வரும் பொழுது அதிலிருந்து பேணிக் கொள்வதுதான் ஒரு நல்ல முஸ்லிமுக்கான அடையாளம். அப்படி இருந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை திருக்குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுகிறது. இப்படி பல்வேறு வரலாறுகளை திருக்குர்ஆன் நமக்கு இப்படியெல்லாம் மனிதர்கள் இருக்க வேண்டும் என்று நமக்கு சொல்லுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த வாலிபர்கள், காஃபிர்கள் எல்லாம் வியந்தார்கள். என்ன இப்படி ஒரு கூட்டம், இப்படி இருக்கார்களே இந்த வாலிபர்கள், இரவிலே துறவிகளை போன்று இறைவனை வணங்குகிறார்கள், பகலிலே இவர்களை போன்று ஒரு போர் வீரர்களை பார்க்க முடியவில்லை. பகலிலே வியாபாரத்திலும் போரிலும் இஸ்லாத்திற்கான தியாகத்திலும் இருக்கிறார்கள். இரவு நேரத்தில் நின்றாங்கன்னா தொழுகைக்கும் சரி அவருடைய இபாதத்துக்கும் சரி துறவிகள் தோற்றுவிடும் அளவிற்கு இருக்கிறார்கள்.
எனவே இதையெல்லாம் பார்த்து கொண்டு வேந்தவர்கள் முஸ்லிம்கள் அல்ல, காபிர்கள் இருக்கிறார்கள். இன்றைய இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு முக்கியமாக இருக்க வேண்டிய, அவசியமாக இருக்க வேண்டிய ஒரு பண்பு என்னவென்றால் அல் ஹிம்மத்துல் ஆலியா என்று சொல்வார்கள். உயர்ந்த லட்சியம், உயர்ந்த நோக்கம். சஹாபாக்கள் இடத்துல நோக்கம் இருந்தது. அவர்களுடைய வாலிப பருவத்திலே அவர்களிடத்துல நோக்கம் இருந்தது. இன்னைக்கு நம்ம இடத்துல அந்த வாலிப பருவத்தில் நோக்கம் இல்லை. ஏனோ தானோ என்று நம்முடைய வாழ்க்கை அமைந்து கொண்டிருக்கிறது. வாலிப பருவம் என்றால் 40 வயது வரை வாலிப பருவம் தான். வெறும் 25 வயசு 30 வயசு இல்லை, 40 வயது வரை வாலிப பருவம் தான். எனவே அந்த 40 வயது வரை இந்த வாலிப பருவத்தில் ஒரு லட்சியம் வேண்டும், ஒரு இலக்கு வேண்டும். நம்முடைய எதிர்காலம் என்ன என்ற ஒரு தேர்வுக்கான அந்த எல்லா ஏற்பாடுகளும் ஒரு முஸ்லீம் செய்து கொள்ள வேண்டும். சஹாபாக்களுக்கு நிறைய லட்சியங்கள் இருந்தது. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் என்று சொல்லக்கூடிய உலகத்தில் உள்ள அனைத்து தப்சீர் கலை வல்லுநர்களுக்கு தலைவர். அது அவருடைய லட்சியம். கல்வி அவருடைய லட்சியமாக இருந்தது. நிறைய சஹாபாக்களுடைய லட்சியம் என்னன்னா ஷஹீதாகணும். போரிலே சென்று இறைவனுக்காக தன்னுடைய உயிரை தியாகம் செய்ய வேண்டும் என்பது சஹாபாக்களுடைய உயர்ந்த லட்சியமாக இருந்தது. இன்னும் சில சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய நேசராக நான் ஆக வேண்டும் என்ற லட்சியம். இப்படி உயர்ந்த லட்சியங்களை வைத்துக் கொண்டு இருந்தார்கள் அஸ்ஹாபு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனவே நம்முடைய லட்சியங்கள் நேரான பாதையில் இருக்க வேண்டும். ஏதோ வாழ்கின்றோம் என்பது போன்று நம்முடைய லட்சியங்களை ஆக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்கள் மூலமாக இந்த சமுதாயம் பெற்ற நன்மைகளை கூறுகிறேன். ஒரு வாலிபர் நினைத்தால் எதை வேண்டும் என்றாலும் செய்ய முடியும் என்பதனால் கூறுகிறேன். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே நுழைகிறார்கள். மதீனாவிலே நுழையும் பொழுது, அப்போதான் முதலாக மதீனாவுக்கு நுழைகிறார்கள். நுழையும் பொழுது நமக்கு தெரியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வரவேற்பதற்காக பெருங்கொண்ட கூட்டம் முஸ்லிம்கள் இருந்தார்கள். முஸ்லிம் கூட்டம், பெருங்கொண்ட கூட்டம். சிறுவர் சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து கொண்டு ரசூலுல்லாஹ் வரும் பொழுது அவர்கள் பாட்டை பாடுகிறார்கள். தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதா என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த பைத்தை பாடி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை வரவேற்கிறார்கள். மதீனாவுக்கு போகாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆனால் அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது அவர்களை வரவேற்பதற்கு பெருங்கொண்ட முஸ்லிம் பட்டாளம் இருக்கிறது என்றால், அதுக்கு முன்னாடியே வாலிபர்கள் சிலர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்று, குறிப்பாக முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அவருடைய வாலிப வயதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன சொல்கிறார்கள், என்னென்ன வசனங்கள் எல்லாம் வந்திருக்கிறது என்பதை எல்லாம் கேட்டு மதீனாவுடைய மக்களிடத்தில் சென்று கூறி அதை பரப்பி, பொதுவாக சந்தையில் வியாபாரத்தில் கூட்டம் குவியும், குத்தாட்டத்திற்கும் கும்மாளத்திற்கும் கூட்டம் குவியும். முஸ்அப் பின் உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திருக்குர்ஆனுடைய வசனங்களை சொல்லும் பொழுது அவர்களை நோக்கி, அவர்களை சுற்றி ஈகாக்கா போன்று கூட்டம் குவிந்ததை மதீனாவுடைய வரலாறு நமக்கு சொல்கிறது. அப்படி அவர்கள் வாலிப பருவத்திலே ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயத்தை செய்ததனுடைய விளைவுதான் மதீனாவிலே ரசூலுல்லாஹ் நுழையும் போது முஸ்லிம்கள் இருந்தார்கள். நுழையும் பொழுதே முஸ்லிம்கள் இருந்தார்கள். வீடை கொடுத்தார்கள். அன்சாரி சஹாபாக்கள் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபாக்கள் வந்த எல்லா சஹாபாக்களுக்கும் தங்களுடைய உடைமைகளை எல்லாத்தையும் கொடுத்தார்கள். காரணம் அந்த வாலிபருடைய பங்களிப்பு. இப்படி வாலிபர்கள் மூலமாக பல்வேறு குணங்களை, பல்வேறு சிறப்புகளை இந்த தீனுல் இஸ்லாம் பெற்றிருக்கிறது. அவர்களை நினைத்தால் என்ன வேண்டும் என்றாலும் செய்யலாம். 2 வகையான ஒரு வார்த்தையை சொல்வார்கள் அரபு உலகத்திலே. தஅசீர் என்று சொல்வார்கள், தஅஸ்ஸூர் என்று சொல்வார்கள். தஅசீர் என்றால் நம்முடைய குணம், நம்முடைய பண்பு பிறரிடத்திலே தாக்கப்பட வேண்டும். அதாவது நம்முடைய கேரக்டர் அடுத்தவங்க ஃபாலோ பண்ணணும். இதுக்கு பேர் தஅசீர். தஅஸ்ஸூர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் அடுத்தவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய குணம், அவங்களுடைய பண்பு இதெல்லாம் நம்ம வாங்கிக்கிறது. சஹாபாக்கள் இருக்கிறார்களே, தஅசீரை பண்ணார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கற்றுக்கொண்ட அந்த அஹ்லாக்குகள், நற்குணங்கள், கல்வி எல்லாத்தையும் தஅசீர், செல்லக்கூடிய இடத்திலே எல்லாம் தாக்கத்தை கொடுத்தார்கள். தாக்கத்தை குணத்தின் மூலமாக கொடுத்தார்கள். உலகம் முழுவதும் இஸ்லாம் பரவியது. எந்த இடத்துக்கும் போய் சஹாபாக்கள் அங்கு இருக்கக்கூடிய
கீழ்த்தரமான அந்த பண்புகளையோ அந்த குணங்களையோ சஹாபாக்கள் தஅஸ்ஸுர் என்று சொல்லக்கூடிய அந்த தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதுதான் இஸ்லாமிய வரலாறு. இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம்கள், நம்முடைய அஹ்லாக்குகள், நம்முடைய நற்குணங்கள் பிறருக்கு தாக்கத்தை தர வேண்டுமே தவிர, மார்க்கம் அல்லாத சினிமா நடிகர்களாக இருந்தாலும் சரி அல்லது விளையாட்டு வீரர்களாக இருந்தாலும் சரி, சம்பந்தமே இல்லாதவருடைய குணங்கள், அவருடைய பண்பு, அவர்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எல்லாம் இன்றைக்கு முஸ்லிம்கள் உள்வாங்குகிறார்கள் என்பது வேதனையை தருகிறது. அது ஒரு முஸ்லிமுடைய குணமும் அல்ல. ஒரு முஸ்லிம் எந்த காலத்திற்கும் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படக்கூடாது என்பதுதான் இந்த முஸ்லிம் நமக்கு சொல்லித்தரக்கூடிய முக்கியமான பண்பு. அன்பானவர்களே, சஹாபாக்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,24,000, 1,00,000 மேல், 1,00,000 மேற்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். ஆனால் மதீனாவில் ஜன்னத்துல் பக்கீல அடங்கி இருக்கக்கூடியவர்கள் வெறும் 10,000 பேர் தான். சும்மா வெறும் 10,000 பேர் தான். மீதமுள்ள சஹாபாக்கள் எல்லாம் எங்கு சென்றார்கள்? மீதமுள்ள சஹாபாக்கள் எல்லாம் அந்த அரபுலகத்தை தாண்டி உலகம் முழுவதும் பறந்து விரிந்து சென்றார்கள். எல்லா நாடுகளுக்கும் சென்றார்கள். இந்தியாவுக்கு வந்தார்கள், தமிழ்நாட்டிற்கு வந்தார்கள். இப்படி சஹாபாக்கள் உலகம் முழுவதும் சென்று அவர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தினார்கள். இஸ்லாத்தினுடைய தாக்கத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய குணங்களை உலகம் முழுவதும் அவர்கள் தாக்கத்தை கொடுத்தார்களே தவிர இங்க இருக்கக்கூடிய குணத்தை அவர்கள் உள்வாங்கவில்லை. தேவையற்ற அனாவசிய குணங்களை அவர்கள் தஅஸ்ஸுர் என்று சொல்லக்கூடிய குணங்களுக்கு உள்ளாக்கப்படவில்லை என்பதுதான் சஹாபாக்களுடைய வரலாறு. நமக்கான முன்மாதிரி யார் என்பதை நாம் தேர்வு செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த முன்மாதிரியை போன்று ஒரு வாழ்க்கையை நாம் பார்க்க முடியாது அல்லவா? லகது கான ஃபீ ரசூலில்லாஹி லகது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. தூதரிடத்தில் இருக்கிறது, சஹாபாக்களிடத்தில் இருக்கிறது. நமக்கான ரோல் மாடல் சஹாபாக்கள். அவர்களை பின்பற்ற வேண்டும். அவர்கள் அவருடைய வாலிப பருவத்தில் எப்படி இருந்தார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிறோம். அதை விட்டு இன்றைக்கு நாம் இருக்கக்கூடிய சினிமாவை பார்த்து இன்றைக்கு இருக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகம். சினிமாவுடைய மோகம் அதிகமாக விட்டது. சினிமாவுடைய வாழ்க்கை தான் உண்மை என்று, ரியாலிட்டி என்று நினைக்கக்கூடிய வாலிபர்கள் அதிகம். சினிமா என்பது, என்டர்டைன்மெண்ட் என்பது சினிமா துறை வல்லுநர்களை கூறக்கூடியது. திடீர்னு என்று ஒரு நல்ல கதையை எடுக்கிற மாதிரி அவங்களுக்கே தோணுச்சுன்னா அதுதான் வாழ்க்கைன்ற மாதிரி பேசுவாங்க. அதே திரைப்படம் ஒரு வழக்குக்கு உள்ளாக்கப்படும் பொழுது சினிமா இஸ் ஜஸ்ட் அன் என்டர்டைன்மெண்ட் என்று அவர்களை மாற்றிக்கொள்வார்கள். சினிமா என்பது பொழுதுபோக்கு. சினிமா என்பதை யாரும் பின்பற்ற தேவையில்லை. அப்படி இருக்கக்கூடிய சினிமா துறை வல்லுநர்களை கூறும் பொழுது அதை ஒரு முஸ்லீம் பார்த்து அதை போன்று சினிமாவில் இருக்கக்கூடிய நடிகரை போன்று செயின் எங்க அனுமதி இருக்கிறது என்று தெரியவில்லை. வெள்ளியிலே இருந்தாலும் செயின் அணிவதற்கு இஸ்லாத்திலே அனுமதி இல்லை. மோதிரம் மட்டும்தான் அனுமதி இருக்கிறது. அவரை போன்று சினிமா நடிகரை போன்று தலையை முடியை வெட்டி கொள்வது, அவர்களுடைய ஸ்டைலை பின்பற்றுவது, நமக்கான அழகிய முன்மாதிரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுது, உயர்ந்த குணங்கள் இருக்கும் பொழுது, உயர்ந்த முன்மாதிரி இருக்கும் பொழுது, உயர்ந்த லட்சியங்கள் இருக்கும் பொழுது, அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்வான் அல்லவா, உங்களுக்கு உயர்ந்ததெல்லாம் இருக்கும் பொழுது அற்பத்தின் பக்கம் நீங்கள் ஏன் செல்கிறீர்கள் என்று கேட்கிறான். உயர்ந்தது இருக்கும் பொழுது அற்பத்தின் பக்கம் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே நமக்கான முன்மாதிரி யார் என்பதை தேர்வு செய்ய வேண்டும். இந்த வாலிப பருவத்தை ரொம்ப ரொம்ப முக்கியமாக கவனமாக நம்ம பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் மீண்டும் கூறுகிறார்கள். கனிமத் இக்தனிம் ஹம்சன் கபுல ஹம்சின், 5 வருவதற்கு முன்பு 5ஐ நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அப்படின்றது ஒரு ஹதீஸ். அந்த ஹதீஸில் 5 விஷயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார்கள். அந்த இக்தனிம் அப்படின்ற வார்த்தைக்கு கனிமத், கனிமத்துனா என்னன்னா போரில் கிடைக்கக்கூடிய பொருள். போரில் கிடைக்கக்கூடிய பொருள் ரொம்ப முக்கியமானது, அவசியமானது. எதுவுமே இல்லாமல் சண்டை போடும் பொழுது அங்கே கிடைக்கிற ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும், அது ஒரு ஒட்டகமாக இருந்தாலும், ஒரு ஆயுதமாக இருந்தாலும், போர் கவசமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் ரொம்ப முக்கியமான விஷயத்துக்கு பேர் கனிமத்.
அந்த கனிமத்து மாதிரி நீங்கள் 5 விஷயத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஷபாபக கபுல ஹரமிக்க, முதல் விஷயம், உங்களுக்கு முதுமை வருவதற்கு முன்பாக உங்கள் வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் 4 விஷயத்தை சொல்கிறார். ஹயாத்தக்கா கபுல மௌத்திக்க, உங்களுக்கு மவுத்து வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஹயாத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிக்கத்தக்கா கபுல சகமிக்க, உங்களுக்கு நோய் வருவதற்கு முன்பு உங்களுடைய ஆரோக்கியத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஃபராக கபல ஷுகுலிக்க, உங்களுக்கு வேலை வருவதற்கு முன்பாக உங்களுடைய ஓய்வு நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று இந்த ஹதீஸ் வருகிறது. அதில் முதல் சொல்லக்கூடியது என்ன? உங்களுக்கு வயோதிகம் வருவதற்கு முன்பாக உங்களுடைய வாலிபத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அந்த வாலிபத்தை பயன்படுத்தி கொண்டவர்கள் தான் மறுமையிலே வெற்றி பெறுவார்கள், இம்மையிலும் கூட. இன்றைக்கு ஒரு 3 விதமான அடிமைத்தனம் இன்றைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய வாலிபர்கள், முஸ்லிம்கள் வாலிபர்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன், அவரிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு 3 விதமான அடிமைத்தனம். ஒன்று போதையினுடைய அடிமைத்தனம். முஸ்லீம்கள் கம்மியெல்லாம் நினைக்காதீங்க, முஸ்லீம்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. செய்தித்தாள்களில் வரக்கூடிய செய்திகளிலே சுமார் பாதிக்கு பாதி முஸ்லீம்களும் இருக்கிறார்கள் என்பது மறுக்க முடியாத கவலைக்குரிய ஒரு செய்தி. போதையினுடைய அடிமைத்தனம் முஸ்லீம்களிடத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கு மது ஒழிப்பு என்று எத்தனையோ தேர்தலுடைய வாக்குறுதிகளை நாம் பார்க்கலாம். ஆனால் உலகத்தில் எங்கேயுமே அது சாத்தியம் இல்லை. அதை சாத்தியப்படுத்தியவர்கள் சர்தாரே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மதுவிலும் மாதுவிலும் சூதுவிலும் மூழ்கி கொண்டிருந்த அந்த அரபுலக மக்களிடத்திலே முழுக்க மதுவை இல்லாத ஒரு நாடை, ஒரு அரபுலகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு உருவாக்கி கொடுத்த அந்த உம்மத்திலே வந்த அந்த ரசூலுல்லாவை பின்பற்றக்கூடிய நாம், நம்முடைய இந்த சமுதாயம் மீண்டும் அந்த போதையிலே செல்கிறது என்பது வருத்தத்திற்குரிய செயல். 2வது, பெண்ணின் மீதான அடிமை. ஒரு முஸ்லீம், அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் அல்லாத ஒரு ஜோடியை இன்றைக்கு இங்கே சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. கெசட்டோடைய ஆஃபீஸில் போய் பார்க்கும் பொழுது நிறைய ஒரு முஸ்லீமான ஆண் முஸ்லீம் இல்லாத பெண்ணை திருமணம் செய்கிறான். ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு பெண், ஒரு முஸ்லீமான ஒரு பெண் முஸ்லீம் இல்லாத ஒரு ஆணை திருமணம் செய்கிறான். இன்னைக்கு இது சர்வசாதாரணமாக ஆயிடுச்சு. வாரத்துக்கு ஒரு செய்தி வருகிறது. பெண்ணின் மீதான அடிமைத்தனம் அதிகமாகிவிட்டது, காதலுடைய மோகம் அதிகமாகிவிட்டது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதிலிருந்து நம்ம எந்த அளவுக்கு காப்பாற்றி கொண்டு வந்தார்கள் என்பதை வாலிபத்தில் இருக்கக்கூடியவர்கள் யோசிக்க வேண்டும். 3வது முக்கியமானது ஆன்லைனுடைய அடிமை. முழுக்க கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் ஒரு வாலிபர் ஆன்லைன்லேயே இருக்கிறான். அது கேம்ஸிலும் சரி, இன்ஸ்டாகிராம் சோஷியல் மீடியாவாகவும் இருந்தாலும் சரி, எல்லாத்திலும் வாலிபர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். அந்த சோஷியல் மீடியாவின் மூலமாக நிறைய நற்செயல்கள் இருக்கிறது. அதை செய்வதற்கான சூழ்நிலைகள் இன்றைக்கு நிறைய கம்மியாயிடுச்சு. எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நான் சொல்லக்கூடியது எல்லா வாலிபர்களும் இல்லை. இதே துனியாவிலே, இதே நாம் பயன்படுத்தக்கூடிய, நாம் இதே இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலே ஆக்கப்பூர்வமான செய்யக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறார்கள். நல்லது செய்யக்கூடிய, நல்ல தொண்டுகளை செய்யக்கூடிய, நல்ல அகலாக்குகளை செய்யக்கூடிய, நல்ல விஷயங்களை பரப்பக்கூடிய அப்படி ஒரு நல்ல கூட்டம் தானே இன்றைக்கு உலகத்தை, குறிப்பாக இந்தியாவை திரும்ப வைத்துக் கொண்டு டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறது. பெயர் கரப்பான் என்று வைத்தாலும் நல்ல கரப்பான் தானே. அந்த வாலிப கூட்டம் தானே இன்றைக்கு அந்த தேவையான போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிறது. இப்படி நல்ல வாலிபர்களும் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் இப்படி பெண் அடிமையாகவும், போதையில் அடிமையாகவும், சினிமாவில் அடிமையாகவும், ஆன்லைனில் அடிமையாகவும், தேவையற்ற காரியங்களில் அடிமையாகவும் இப்படியும் சில வாலிபர்கள் செல்வது கவலைக்குரிய செய்தியாக இருக்கிறது. எனவே தான் நாம் சொல்கிறோம், இந்த வாலிப பருவத்தை நாம் எதுத்தனின் ஹம்சன் கபுல ஹம்சின் நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த வாலிப பருவத்தை பற்றி கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒருவர் சுவனத்திற்கு நுழைய முடியாது. இன்றைய இந்த வாரத்திலே ஆகஸ்ட் 12ஆம் தேதி தேசிய வாலிபர்கள் தினம் என்று கொண்டாடப்படுகிறது. அந்த நேரத்திலே வாலிபர்கள் குறித்து பல்வேறு செய்திகள் வரும் பொழுது இஸ்லாமிய வாலிபர்கள் தங்களுடைய எதிர்கால லட்சியத்தை நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குறிப்பாக கல்வியிலே அதிகமான கவனத்தை செலுத்த வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா இஸ்லாமிய வாலிபர்களை நல்ல முறையில் காப்பாற்றி அவருடைய எதிர்காலத்தை சிறந்த எதிர்காலமாக ஆக்குவானாக.
நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய வாலிபர்களுடைய குணங்களை நற்குணமாக ஆக்கி அனைத்து விதமான முசீபத்துகளை விட்டும் ஷைத்தானுடைய அஹ்லாக்குகளை விட்டும் பாதுகாத்து அருள் புரிவானாக. ஆமீன். வஆஹிரு அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.